ஆஹ் சாமி அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவை பார்த்ததில் எனக்கு ஒரு மகிழ்ச்சி. நானும் அது ஒரு கருத்து சொல்லலான்னு தான் பார்க்குறேன். ஏன்னா நிறைய பேர் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு இறைவனுக்கு அன்னதானம் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு விஐபி மாதிரி இருப்பாங்க. விஐபின்னு வச்சுக்கோங்க. அவங்க அன்னதானம் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, அவங்க சொந்தக்காரங்க, அவங்க பந்தக்காரங்க அவங்கள கூப்பிட்டு முன்னாடி உட்கார வச்சு டேபிளில் போட்டு சாப்பிட வைப்பாங்க. யாரும் முகம் தெரியாது வந்தாங்கன்னா அப்படி ஓரமாக உட்கார வச்சு நீங்கள் சொன்னபடி ஒரு இலையோ இல்லை கையிலே கொடுத்து அனுப்புவோம். இது வந்து ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்துது. இதெல்லாம் கண்கூட நான் பார்த்த நிறைய நிகழ்ச்சிகளை. என்னுடைய இதில் நானும் ஏதாவது தவறாக ஏதாவது சொல்லியிருந்தால் மன்னிச்சிங்க. இப்போ நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, ஜீவகாரணையும் சொல்லி வள்ளலார் சொல்கிறார். எல்லா ஜீவன்களுக்கும் சமமாக நம்ம வந்து ஒரு உதவி செய்யணும், அன்னதானம் பண்ணணும். ஏற்றத்தாழ்வு பார்க்கக்கூடாது. ஜாதி மதம் மொழி எதுவுமே பார்க்கக்கூடாது. கோயிலில் வந்தாங்களா, இறைவனை பார்த்தாங்களா, தரிசனம் பண்ணாங்களா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம உதவி செய்யணும். அதை விட்டுட்டு இந்த மாதிரி பாவம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வச்சு அவங்கள பார்க்கும் போதே மனசு கஷ்டமாக இருக்குது. நம்ம வந்து கடவுள் வசதியாக படைச்சாங்க, ஏழையாக படைச்சாங்க. நம்ம அந்த அங்கே சாப்பாட்டு விஷயத்தில் கூட ஈக்கோ பார்க்குற மாதிரி. எத்தனை தடவை 1000 தடவை நமச்சிவாய நமச்சிவாயன்னு சொன்னாலும் சரி, 1000 தடவை முருகா முருகான்னு சொன்னாலும் சரி, தியானம் 8 ஹவர்னு பனி பிரதேசத்தில் உட்காந்து நம்ம தலைகிய தியானம் பண்ணாலும் சரி, ஒருத்தருடைய பசியை நம்ம போக்கணும்னா ஒரு நொடியில் நமக்கு இறைவன் அருள் தந்துடுவார். கருணையே இல்லாமல் கடவுளை கும்பிட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்கள்? நிறைய பேர் அப்படி தான் உத்ராஜத்தை கழுத்தில் அணிஞ்சிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு நல்லா கோயிலுக்கு போகிறோன்னு போயிட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறது. தயவு செய்து தர்மம் செய்யுங்க, ஏற்றத்தாழ்வு பார்க்காதீங்க. நம்ம மனசு சுத்தமாக இருந்தால் தான் எல்லாமே. எனக்கும் ஒரு பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இதுக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி காணொலியை நான் பார்த்துருக்கேன். நிறைய கோயில்களில் நான் போகும்போதெல்லாம் இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு பார்ப்பேன் நான். சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, சாப்பாடு பேக் பண்ணிடுறாங்க. சாப்பாடு பேக் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. நீ கோயிலுக்கு தர்மம் செஞ்சு வந்ததே எதுக்குன்னா, தர்மம் செய்ய தான் வந்திருக்க. உன்னுடைய கர்மம் அங்கே தான் போகும். மறுபடியும் நீ இந்த பாச வலையில் சொந்தம் பந்தம் பேக் பண்ணுறப்ப அப்புறம் கர்மாவை திரும்பி அழைச்சிட்டு போயிடுது. அதனால் வேணாம். ரொம்ப நன்றி. அருமையான கருத்து. இந்த கருத்து சொன்னவருக்கு ரொம்ப நன்றி.